ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. இப்ப அவ புருஷனோட கலகலப்பாத்தான் இருப்பான். எனக்கு என்ன அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு போறேன்பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ப்ளீஸ்பா. சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓ இஷ்டம். Thank you. என்ன குதிரை கலைக்கிற மாதிரி? ஒண்ணுமில்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒரு தந்தான தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி சரி, என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயிற்றுக்கு இல்லது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளை சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிருங்க. மங்கள முண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கைலாம் இங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா, பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலட்சுமி போலாம். இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க, பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி, பை பை. பை பை. பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம என்ன ஜெயில் ஐடியா? சத்தப்பட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? Oh, come in, doctor. போட்டு குடி இப்படி தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியல.
டு அ சேஞ்ச். நீங்க வச்சுங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க? அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப். கீப் இட். லட்சுமி வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ டிப்ஸ் பத்தலையா? இன்னும் 2 ரூபா கொடுக்குறேன். வேண்டாங்க. யூ மே கோ. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துப்போ இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். பாப்போம். இந்த பாரியா, ஏனோ நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைக்கு சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டோமா, பாய போட்டோமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா உன்ன மாதிரி தான் அண்ணாங்கிறாங்க. இந்த பாரியா, இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச வள்ளி, ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்களா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன ஆமா இல்ல. நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போ வெளியே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர்தான சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். ஏய், எங்கேயும் போக கூடாது. நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா, ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வர ஃபோன் பண்ணாரு. வீட்டுல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்பை கழுத்துல மாட்டிடுறாங்க. யூர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போகணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். சரி. முதலாளி எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி வாங்க. எனக்கடா ஆமா ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்துருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இதை கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்துருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போனேன். ஏற்கனவே பணம் போட்டுருந்தானா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வெறுங்கையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர் கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே. அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளி, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிச்சேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க. இந்த நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பார்த்து. என்ன சார், காஃபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க? காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறான்? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சார். செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்ப நீங்க ஜாகிரதையா பாத்துக்கலாம். அப்படிங்களா?
நீங்க வாங்க. அண்ணே வா உங்க அண்ணியா உட்காருங்கடி மழமழான்னு பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. இங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. ஏன் மஞ்சள்? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? டேய் சீரட் குடிக்கலன்னா கை ஏன்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குடிச்சியா? ஆமா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. டேய் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்கால, அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு, சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா நீ ஒரு தப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு, நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இங்கதான் வரமுறையே கிடையாது, எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. Good morning. வாங்க, அடுத்தது நீங்க. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. உஸ். மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதல்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான் நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேட்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன் என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டான். ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு அவளாச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சு. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பாக்கலாம் வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே, ஏதோ குதிரைக்கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட், யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரோட்டி இருக்கா? கரோனாவா? பேட்டா. இதே குதிரைக்கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேர்த்த புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அப்படித்தானே? வாட் யூ மீன்? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன? நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும், புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும், துடைக்கிறேன். வள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
கொடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் நானே குறைச்சேன். ஆனா நீயே பையில் போட ஆரம்பிச்ச. சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன உட்காந்துருக்கீங்க? என்ன கால் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சிரிக்கதான் கூடாது, கோம கூட இருக்க கூடாதா? அம்மாடி, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டா எனக்கு நானும் வந்துருவேன். உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியா? என்ன சரி, என் மேல திடீர்னு இப்படி ஒரு அனுதாபம்? காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? நானும் உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். ஏங்க, நான் உனக்கு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் செய்யலாம் தப்பா? அதைத்தானே நானும் கேக்குறேன். இப்ப குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்டுல நீங்க இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன். இப்படி கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மை காட். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்கு. ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா? சத்தியமா. சத்தியமா? ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா. ஓகே. ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா, பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின், கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட. ஜெகன், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கு எனக்கு ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும், ஆண்டிக்கு டிசிப்ளின், கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோட தான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கேட்டு போற, நான் சொல்றபடி செய். வா, யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்துவேன். போ. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியண்ண விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழிய கூட போகாம இதை முடிக்க. எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அதான். எங்க அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்காந்து சீட்டு பிடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட்
அப்படியா உன் ஸ்லிப் நானா வச்சுக்க முடியும் என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க என்ன ஆபீஸா போங்க பேச்சு வெளியே போங்க போங்க வா எப்போ வந்த ஜெகன் ஏன் வந்த வா வெளில போய் பேசு வாடா டேய் பேசுவாடா என்னடா திடீர்னு ஆபீஸ் வந்துட்ட என்ன சீட்டாட்டம் ரம்மி நம்ம எங்கடா ஆடணும் மத்தவங்க ஆடினாங்க நாங்க சும்மா பார்த்தோம் நானா பாத்தனே பாத்துட்டாங்க பாத்துட்டியா நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல ஆமா இல்ல 2 ரூபாய் சாப்பிடு பத்தாத சரி சரி 5 ரூபாய் என்னடா பார்வை 10 ரூபாய் என்ன பாக்குற அதுக்கு மேல முடியாது இன்னைக்கு இவ்வளவுதான் வசதி வேணா வீட்டுல போய் சொல்லிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா நம்ம உங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பண்ணிட்டு போயிட்டானே எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன் நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, பாட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும்.